Hey guys, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும், how to properly install PROLOG in ABC. ஸோ இது ஸ்டார்டட் ஃபஸ்ட்டு ஏதாவது ப்ரௌசர் போய்க்கோங்க. ப்ரௌசர் போய்ட்டு SWI PROLOG டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஓகே, என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க் அதுக்குள்ளே போனது ஹோமுக்கு அடுத்து டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். டவுன்லோட்ஸ்க்கு SWI PROLOG அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஸ்டேபிள் வெர்ஷன் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெவலப்பர் யூஸ்லாம் அதான் வேணால் நமக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் நம்ம ஏற்றிக்கலாம். ஸ்டேபிள் வெர்ஷனில் பைனரிஸ்ன்னு சொல்லி 3 இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா Windows 10 64 பிட், அது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 64 பிட்டு, MP7 64 பிட். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 32 பிட் வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து மேக் யூஸர்னா தேர்ட் லிங்க் போய்க்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி கொடுத்துட்டு டவுன்லோட் SWI கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அது எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி கேட்கும். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆனால் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ஐ அக்ரி கொடுத்துக்கலாம். அடுத்து இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா டூ நாட் ஆட் டூ சிஸ்டம் பேத்னு சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்களே மேனுவல் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே மேனுவலாக போய் சிஸ்டம் பேத் வந்து என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஆட் சிஸ்டம் பேத் ஃபார் ஆல் யூசர்ஸ்னால் அதாவது சிஸ்டருக்கு எல்லா யூஸருக்கும் அதுவே ஆட் பண்ணிடும். அப்படி இல்லைனா இந்த கரண்ட் யூஸருக்கு மட்டும் ஆட் பண்ணால் தேர்ட் லிங்க் யூஸ் பண்ணால் நான் வந்து எல்லா யூஸருக்கும் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ செகண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கானு கேட்கும். நீங்கள் டெஸ்க்டாப் ஐக்கான் கிரியேட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். வேணால் சொல்லி ஓகே எனக்கு வேணும். ஸோ நான் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி கேட்கும். நான் வந்து அப்படியே சி ப்ரோக்ராமில் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரௌஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். தென் நெக்ஸ்ட் அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டால் ஆகும்போது ஃபினிஷ் இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் வந்து நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்கும். ஸோ இப்போ டெஸ்க்டாப் பார்த்தோன்னா அந்த ஐக்கான் வந்துருக்கும். ஸோ SWI ப்ரோக்ராம் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் மட்டும் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா ரைட் parenthesis கோட்ஸ் ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் இந்த கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் போட்டு எல்லாமே லைன் முடிகிறப்போ டாட் வைக்கணும். ஸோ டாட் வச்சு தான் டாட் வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஆயிரும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.